டெல்லியில ஐயப்பனுக்கு வந்து விரதம் இருக்க போறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கொழுந்தன் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து மாலை போடுறாங்க நாளைக்கு. ஸோ, அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு மத்த வேலைகள முடிச்சிடலாம் அப்டின்ட்டு, ஹேர் கட் பண்றது, எனக்கு த்ரெட்டிங் பண்றது. ஏன்னா, அந்த வேலையெல்லாம் அப்புறமா வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ, அதனால போயிட்டு நாங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு சொன்னாங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு, நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அப்டின்ட்டு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஜோதியோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ, அதனால வந்து பசங்க அவங்களோட நாத்தனார் பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி பொண்ணெல்லாம் நம்மள வந்து பார்த்துட்டு வந்து போனாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி என்னலாம் வாங்கணும்னு பார்க்கலாமா? ஹைதராபாத் பிரியாணி வந்து காரமா உள்ளது. இந்த அப்புறம் ஒயிட் பிரியாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. நாளையிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதுல வந்து சைவம் தான் வரும். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. அதுவும் வெயிட் லாஸ் சேலஞ்சுல சைவம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.